தேவையின் நிமித்தமாக வந்தார்கள். இந்த உலகத்துல யாருக்கு தேவை இல்லாம இருக்குது? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. யாரை கேட்டாலும் எனக்கெல்லாம் எந்த தேவையும் இல்லப்பா, நான்லாம் கூலா இருக்கிறேன், ஐ எம் கூல், ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்குது. பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்றேன், எந்த தேவையா இருந்தாலும் நம்ம பலரை தேடிக்கிட்டு ஓடுறதோட, பல இடங்களில நம்ம சர்ச் பண்றத தேடுறதோட, பல இடங்களில சென்று நம்ம மண்டையை போட்டு குழப்பி, ஐயோ இது நடக்கலாமா, அது நடக்குமா, இப்படி நடக்குமா என்று யோசிக்கிறதோட, இந்த இடத்துல ஆண்டவரை நம்ம தேடி வரும்போது என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஆண்டவரை தேடணும்னு ஒரு மனசு வச்சாலே அவர் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். அது ஒரு ஒரு நம்ம ஒண்ணு தேடி கண்டுபிடிக்கவே வேணாம். தேடுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம தேடுறோம், கர்த்தரை தான் தேடுறோம் நினைச்சாலே, ஒரு விடுதலை வேணும்னு நினைச்சாலே, ஒரு தேவைகள் எனக்கு சந்திக்கப்படணும்னு நினைச்சாலே கண்டிப்பாக கர்த்தர் அதை நமக்கு திறந்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவை நிமித்தம் யார் யார் வந்தார்கள்? பாவத்தில் இருந்தவங்க வந்தாங்க, வியாதியில இருந்தவங்க வந்தாங்க, சாபங்களில இருந்தவங்க வந்தாங்க, பாரத்தோடு இருக்கிறவங்க வந்தாங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்தவங்க அவரை நோக்கி எல்லாரும் அவரிடத்துல வந்தார்கள். எல்லாருக்குமே ஒரு தேவை இருந்தது. அவங்க குறை சொல்ல வந்தா கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தேவை இருந்தது. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், பைபிள்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த நாளில மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 35, 36வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 35, 36 35, 36 சற்று புறமே அவரை தேடிக்கிட்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம். மார்க் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். மார்க் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க நம்ம பார்க்கிறோம் ஒருத்தரும் அவரை தேடிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவரை தேடிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பயங்கர நல்ல ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இந்த இடத்துல மத்தேயு 14வது அதிகாரம் 34, 35, 36 அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரும் அவரிடத்துல கொண்டு வந்து, எல்லாம் சுற்றுப்புறத்துல இருக்கிறாங்க தெரிஞ்சு இயேசு வந்துட்டாரு செஞ்சு சுற்றுப்புறத்துல எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு வைத்தியர் வந்துட்டா போதும், பார்த்துருக்கிறீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க அவங்க, இந்த நாளில இந்த மாசத்துல இந்த ஹோட்டல்ல நாங்க வந்து வைத்தியம் சொல்ல போறோம்,